अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। हम्दन लिमन खलकल इंसान व अल्लमहुल बयान वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि हिज़्बिल्लाह व अस्हाबिहि जुंदिल्लाह व बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नद्दीन इंदल्लाहिल इस्लाम। अला इन्न औलिया अल्लाहि ला खौफुन अलैहिम वला हुम यहज़नून। वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन खाफ़ल्लाह खाफ़हु कुल्लु शै। சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று முதல் ரபியுல் ஆஹிர் மாதம் உதயமாகிறது. இன்று பிறை 1. கடந்த காலத்திலெல்லாம் இந்த மாதத்தையும் சரி, இதற்கு முன்னால் உள்ள மாதத்தையும் சரி, ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் என்ற பெயர் இருந்தாலும் அப்படி ஒரு பெயரை பெருமக்கள் அதிகமாக உபயோகிப்பதில்லை. குறிப்பாக பெண்கள் ரபியுல் அவ்வல் மாதம் ரபியுல் ஆஹிர் மாதம் என்றெல்லாம் சொல்கிறது இல்லை. ரசூலுல்லாவின் மாதம் கௌதுல் ஆலமின் மாதம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்தது, இப்போதும் இருக்கிறது, ஆனால் குறைவாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்முடைய முன்னோர்களாகிய மூதாதையர்கள் ஆபாக்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது அது அவங்க பிறந்த மாதம். அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்தை ரசூலுல்லாவுடைய மாதம் என்று பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்தை கௌதுல் ஆலம் அவர்களுடைய மாதம், முஹீதீன் ஆண்டவர்களுடைய மாதம் என்றெல்லாம் பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவுலியாக்களினுடைய நேசம் வரணுங்கிறதுக்காக. அல்லாஹ்வை பிரியப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். எனவே அந்த அவுலியாக்களை நினைவு கூறும் முகமாக அவுலியாக்களினுடைய மாசம் என்று சொல்வாங்க. ஓதுலாதத்தினுடைய வரலாறை நாம் மாசமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய வரலாறு மட்டுமல்லாமல் பிற நாதாக்கள் அவுலியாக்களுடைய வரலாறுகளையும் இந்த நாட்களிலே நாம் சொல்லி வருகிறோம். ஆக மற்ற அவுலியாக்களினுடைய வரலாறுகளையும் செய்திகளையும் சொல்வதற்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பாக அமைந்து நம் பிள்ளைகளினுடைய இதயத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அந்த வகையிலே இங்கு கடந்த மாதத்தில் 12 நாட்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஷரீஃப் நிகழ்வை நடத்தியது போல
அவர்களுடைய திருப்பேரராக இருக்கக்கூடிய குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் ஃபர்துல் அஹ்பாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களினுடைய நினைவாக இந்த 11 நாளையும் உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் கொண்டாடுவது போன்று இங்கும் இந்த திருவண்ணாமலையிலும் கொண்டாடப்படுகிறது. அவுலியாக்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களை எப்படி ஆக்கிக் கொண்டார்கள் என்பதை பேசக்கூடிய ஒரு உரையாக இந்த உரை அமையும். அவுலியாக்களினுடைய இறை அன்பர்களினுடைய இறை நெருக்கம், அல்லாஹ்வோடு அவங்க எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க என்பதுதான் இன்றைய உரையினுடைய சாராம்சம். நாம யாரோடெல்லாம் நெருக்கமாக இருக்கிறோம்? மனைவியோடு இருக்கலாம், தாய் தந்தையர்களோடு இருக்கலாம், நாம் பெற்ற பிள்ளைகளோடு நெருக்கமாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், மாணவ மாணவியர்களோடு இருக்கலாம், ஷேகுமார்களோடு இருக்கலாம், அல்லது நம்ம நண்பர்களோடு இருக்கலாம், அல்லது நம்மோடு வியாபாரம் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ்களோடு இருக்கலாம், யாரோடாவது இருக்கலாம். அதெல்லாம் ஒன்று தவறல்ல, அது சரியானது தான். ஆனால் அந்த நெருக்கத்தை எல்லாம் தாண்டிய நெருக்கம் அல்லாஹ்வோடு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பக்குவமும் வல்லமையும் யாருக்கு வந்துவிட்டதோ அவர்கள் அவுலியாக்கள். எல்லா நெருக்கத்தை விடவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யார் தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய நேசர்களாக, இறை அன்பர்களாக மாறிவிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேசம் நம்முடைய கல்புகளில் வரணும். அவர்களுடைய வரலாறுகளை பேசுகிறோம், அவர்களுடைய வாக்குகளை பேசுகிறோம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பேசுகிறோம். அதன் வழியாக நம்முடைய இதயங்கள் பரிசுத்தம் பெற வேண்டும். அதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக அமைகிறது என்பதை இதன் வழியாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். அருமையான பெருமக்களே, இந்த அவுலியாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லி, சூஃபியாக்களே சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான்னு வைங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டான். அந்த மனிதரை என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும். கஃன் இடுவதற்கு முன்பாக, தொலை வைப்பதற்கு முன்பாக குளிப்பாட்டணுமா இல்லையா? அப்போ குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர் வர்றார். அந்த மௌத்தா போன மனுஷனை குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர் வர்றார். வந்து என்ன செய்யறாரு? அவர் மேலே தண்ணியை ஊத்துறார், அழுக்க துடைக்கிறார், நல்ல தேய்ச்சி கழுவுறார். இந்த கால் கைகள் மூட்டுகளை எல்லாம் இப்படி நீவி விடுகிறார், இழுத்து விடுகிறார், அழுத்தி தேய்க்கிறார். வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியாக்குவதற்காக வயிற்றை நைக்கிறார், புஷ் பண்றார். இதெல்லாம் செய்கிறார். இப்படியெல்லாம் செய்யும்போது அவர் அந்த பக்கம் பிரட்டுறாரு, இந்த பக்கம் பிரட்டுறாரு, நேராக படுக்க வைக்கிறாரு, கொஞ்சம் தூக்கி அப்படி என்ன செய்கிறாரு, இப்படியே மூவ் பண்ணுறாரு. இதெல்லாம் ஜனாசாவில் நான் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஜனாசா, ஏம்பா இப்படியெல்லாம் என்ன பண்ணுற நீ? எனக்கு வலிக்குதுப்பா, எனக்கு வலிக்குது, நோவினை எடுக்குது, இதெல்லாம் இப்படி செய்யாத, என்ன சும்மா விட்டுரு அப்படின்னு எந்த ஜனாசாவது சொல்லுமா? எந்த ஜனாசாவது எங்காவது பேசி இருக்குதா? அப்படி பேசினா அவர் குளிப்பாட்டுறவர் ஜனாசாவை போட்டுட்டு ஓடிடுவார், அவர் பயந்துருவார் இல்லையா? அப்போ அவர் எப்படியெல்லாம் பிரட்டுகிறாரோ அப்படியெல்லாம் அந்த ஜனாசா பிறழுகிறது. நிமிர்த்தினால் நிமிர்கிறது, படுக்க வைத்தால் படுக்கிறது, கையை நீவி விட்டால் அதுக்கு தந்து கொண்டிருக்கிறது, காலை மடக்கி இழுத்தால் இழுக்கிறது, வயிற்றை நசுக்கினால் அமைதியாக இருக்கிறது. எந்த மறுப்பும் செய்வதில்லை, எந்த மறுப்பும் பேசுவதில்லை, பேச முடியாது. எப்படி கஸ்ஸால் என்று சொல்லக்கூடிய குளிப்பாட்டுபவருக்கு முன்பாக ஒரு ஜனாசா, ஒரு மையத்து அவர் செய்வதையெல்லாம் வாங்கிக் கொள்கிறதோ, எந்த மறுப்பும் செய்யாமல் இருக்கிறதோ, அதுபோன்று ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லாஹ் என்ன செய்தாலும்
கபூல் செய்யணும். சோதிக்கிறானா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லா நிலையிலும் ஒரு ஜனாசாவை மாதிரி அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் இருக்கணும். குளிப்பாற்றுவனுக்கு முன்னால் அந்த ஜனாசா எப்படி இருக்கிறதோ அப்படி அந்த ஜனாசாவை போன்று எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் இருக்கிறானோ, அல்லாஹ் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதை அப்படியே கபூல் செய்கிறானோ, அவன் விலாயத்து பெற்றவனாக ஆகிவிடுகிறான். அவுலியாக்களினுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. ஏன் எப்படி செய்தாய் என்று கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் ஏன் இப்படி என்ன சோதிக்கிற அப்படின்னு என்னைக்காவது அவுலியாக்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எனக்கு வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்கே ரப்பே அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் சோகம் இல்லாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் என் மனைவி சோகம் இல்லாமல் இருந்தா, என் பிள்ளை சோகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பாட மாட்டாங்க. எல்லாவற்றையுமே அமைதியாக அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தம் என்று அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அல்லாஹ் ஒரு அவுலியாவை சோதிச்சானா. அவருடைய உடம்புல கடுமையான வலிய நோவினையை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் என்று வாங்கி கொண்டார்கள். கால்களில் வலியை கொடுத்தான், வேதனை வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு கைகளிலே வலிய வந்தது. ஏற்கனவே உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது, அதோட கை வலி. அல்ஹம்துலில்லாஹ் என்று இருந்தார்கள். காதுகளில் வலி வந்தது, பல்லில் கண்ணிலே வலி வந்தது, இப்படி ஒவ்வொரு உறுப்பிலும் வலி வந்தது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இறைவா ஒரே ஒரு விருப்பம் எனக்கு இருக்கு. நானும் ஒரு சாதாரண மனிதன், அவங்க சாதாரண மனுஷன் இல்லை, அவங்க சொல்றாங்க ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் இந்த எல்லா வழியும் பெருத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு இருப்பாரா? என்னவெல்லாம் புலம்பி இருப்பார், என்னவெல்லாம் பேசி தள்ளி இருப்பார், வர்றவங்க போறவங்கிட்ட என்னால் தாங்க முடியல அப்படி இப்படிலாம் கதறி இருப்பார். எதுவுமே சொல்லாமல் அல்லாஹ்வினுடைய இந்த சோதனையை பொறுத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த சோதனை நாளடைவில் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகமாகி கொண்டே வந்தது. எல்லா உறுப்புகளிலும் வேதனை வந்தது. காது, கண்ணு, தலை, கை, கால்கள், வயிறு, நெஞ்சு என்று எல்லா பகுதிகளிலும் வலி ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்களாம், ஒரே ஒரு விருப்பம் ரப்பே, நீ எங்க வழி தந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், அது உன்னுடைய விருப்பம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த வலியை ஏற்படுத்திடாதே, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களே சொல்றாங்க, அந்த உறுப்பு என்னுடைய நாக்கு, நாவு, டங். ஏனென்றால் அந்த நாவினால் உன்னை நான் திக்ர் செய்து கொண்டே இருக்கணும். அந்த திக்ர் செய்வதற்கு தடையாக ஆகிவிடக் கூடாது ரப்பே, அதனால் என்னுடைய நாவில் மட்டும் நீ வேதனை தராதே அப்படின்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ அற்புதமான துவா அது. ஆனால் ரப்பு என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த நாக்கிலையும் வேதனையை கொடுத்தான். ரப்பு அந்த நாவிலையும் வேதனையை கொடுத்தான். இந்த செய்தியை நான் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு உபதேசம், அட்வைஸ். யாருக்காவது சில நோய்கள் நொம்பலங்கள் வந்தால் அவர் அப்படி நடந்தாரு, இப்படி நடந்தாரு, அதனால தான் இப்படி வந்துட்டுலாம் சொல்லக்கூடாது. நமக்கு தெரியுமா? அப்படி சொல்பவர்கள் நல்லவர்கள் அல்ல. பாரு எப்படி இருந்தாரு, இன்னைக்கு பெரிய சோதனையில் ஆழ்ந்துட்டாரு, அப்படி நடந்ததுனால தான் இப்படி வந்தது அப்படின்னு நாம தீர்மானிக்க கூடாது. தீர்மானிக்கிறவன் அல்ல. அதனால தான் அவருக்கு இப்படி வந்தது, இதனால தான் இவருக்கு இப்படி வந்தது என்றெல்லாம் சொல்வது. இந்த அவுலியாக்களினுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய நாம் நம்மை பண்படுத்தணும். சும்மா கேட்டுட்டு போறது இல்லை. நம்முடைய நாவை பேண வேண்டும், ஒவ்வொரு அங்கங்களையும் பேண வேண்டும். கடந்த காலங்களில் நம்மிடத்திலே தவறுகள் நடந்திருந்தால் அதற்காக தௌபா செய்து இறைவனிடத்திலே மீள வேண்டும். அந்த தவறுகளின் பால், பாவங்களின் பால் மீளாமல், மீண்டும் சென்று விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்.
ஆக ஒரு மனிதனுக்கு ஒரு தண்டனை ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால், இன்ன காரணத்தினால்தான் அவருக்கு இந்த சோதனை, இன்ன காரணத்தினால்தான் அல்லாஹ் இதை கொடுத்தான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதற்கோ தீர்மானிப்பதற்கோ நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அது நல்ல பண்பும் அல்ல. அப்படி பார்த்தா எத்தனை நபிமார்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறானா இல்லையா? நபிமார்கள் ஏதாவது பாவம் செய்வாங்களா? பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அதனால் அந்த நபிமார்களுக்கு இப்படி வந்து யாராவது சொல்ல முடியுமா? அவங்கெல்லாம் மழ்சூம்கள், பாவத்தை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள். சிறிய பெரிய பாவம் எதுவும் நிகழாது. அவர்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்திருக்குது. எனவே அதை நாம் உணர்ந்து யாரையும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. இந்த காரணத்தினால தான் அப்படி வந்தது என்று இது ஒரு இந்த பேசிக்கொண்டு வரக்கூடிய இந்த வழியில் நமக்கான உபதேசம். அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இந்த விஷயத்தில் நடந்துக்கிடணும். இப்போ அந்த இறைநேசருக்கு உடலினுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அல்லாஹ் வலிய நோவினை கொடுத்தான். கை கால்களிலே வலி, தலையிலே வலி, கண்ணிலே வலி, காதிலே வலி, நெஞ்சிலே வலி, வயிற்றிலே வலி. அவங்க ஒரே ஒரு பிரார்த்தனை தான் சொன்னாங்க, நீ எங்கேயும் வலியை தந்துரு, நோவினை தான், பெயின் ஏற்படட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என் நாவில் மட்டும் தராதே ரப்பே, அப்படி தந்தால் உன்னை திக்ர் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். ஆனால் நாவிலும் அல்லாஹ் அந்த நோவினை கொடுத்தானாம். அப்போ கடைசி அவங்க சொன்னாங்களாம், ரஹ்மானே என்னை மன்னிச்சிரு அல்லாஹுவே, என் நாவிலும் இந்த நோவினை தர வேண்டும் என்பது உன்னுடைய நாட்டமாக இருக்கிறது, என் நாக்கிலும் இந்த வலியை, வேதனையை, நோவினையை தர வேண்டும் என்பது உன்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு குறுக்கீடாக நான் பேசிவிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எதுவோ, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய விருப்பமாக இருக்கும். எப்படி முடிக்கிறாங்க பாருங்க, உன் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய விருப்பம். எனவே என் நாவில் நோவினை தர வேண்டும் என்பது உன் விருப்பம் என்றால் அதுவே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அமைதியாயிட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான சுகத்தை கொடுத்தான். இப்படி இறைவனிடத்திலே முழுமையாக அன்பித்து அந்த இறைநேச செல்வர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றார்கள். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வையே நினைவு கூறுவார்கள். எல்லா சூழலிலும் அவனை அன்றி வேறு நினைவுகள் அவர்களுக்கு இருப்பதில்லை. இறை சிந்தனையிலேயே தங்களை முழுமையாக ஆட்படுத்திக் கொள்வார்கள். அப்படி ஆட்படுத்தி கொண்டதால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு மகத்தான பாக்கியத்தையும் சிறப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தடவை ஒரு இறைநேச செல்வர் அவங்க ஒரு கடைத்தெரு வழியா போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சென்று கொண்டு இருக்கும் பொழுது அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலம், நோம்புனா ரமலானுடைய காலம் அல்ல, ஏதோ ஒரு நோன்பு, திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க. ஐயாமு தஷ்ரீக் புற 13, 14, 15 முழு சந்திரன் உள்ள நாட்கள், இதெல்லாம் நோன்பு வைக்கிறது இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையிலே அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க. அப்படி நோன்பு வைத்துக்கொண்டு தெருவிலே செல்லும் பொழுது ஒரு மனிதர் சொல்கிறார், ரஹிமல்லாஹு மையஷ்ரப், கையில் தண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ஜக்கில் தண்ணியை வச்சுக்கிட்டு ரஹிமல்லாஹு மையஷ்ரப், யார் இந்த தண்ணியை குடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொல்றார். யாராவது குடிச்சிட்டு போட்டோம், இவங்க குடிக்கலாமா? இவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. நேர நோன்பு வச்சு சில வரலாறுகள் அறிஞர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். அதுவும் நோன்பு திறக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ 6:30 மணிக்கு மகரிப்னு வைங்க, நோன்பு திறக்கிற நேரம். இப்போ 6 மணி, 6 மணியில் போய் தண்ணியை குடிச்சா நோன்பு பாத்தியில் ஆகிடுமா இல்லையா? நோன்பு முறிஞ்சு போயிடும்.
இவங்க ரஹிமல்லாஹு மையஷ்ரப், யார் இந்த தண்ணியை கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொன்னதும் நேராக அந்த ஜக்கில் போய் தண்ணியை வாங்கி நோம்பை முடிச்சிட்டாங்க, தண்ணியை குடிச்சிட்டாங்க. ஃபகீலஹு அலம் தக்குன் சாயிமா, நீங்கள் நோம்பாளி இல்லையா அப்படின்ட்டு கேட்டாங்களாம். ஆமாம், நான் நோன்பு தான். ஒரு மறந்துட்டீங்களோ? இல்லை, மறக்கலாம் இல்லை, மறந்துலாம் நான் என்ன செய்யலை. அப்போ நோன்பு வச்சுக்கிட்டு போய் நீங்கள் அந்த தண்ணி கொஞ்ச நேரம் தானே இருக்குது, நோம்பில் பாத்தியில் ஆக்கிட்டீங்களே. அப்படி தான் நாம் பார்ப்போம். நம்ம அப்படி பார்ப்போமா இல்லையா? நோன்பை எந்த நேரத்துலையும் பாத்தியில் ஆக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். எவ்வளவு தாகம் இருந்தாலும் அடக்கிக் கொள்வோம், எவ்வளவு பசி இருந்தாலும் அடக்கிக் கொள்வோம். சாப்பிட்ருவோமா? சாப்பிட மாட்டோம். அதுவும் நோன்பு திறப்பதற்கு ஒரு சில நிமிடங்களே பாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தண்ணியை போய் குடித்தா எப்படி இருக்கும்? பெரிய தாகமும் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை போய் எதுக்கு குடிக்கணும்? நோன்பு பாத்திலா போச்சே. இப்படி தான் நாம் கணக்கிடுவோம். அவுலியாக்களினுடைய கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நான் நோன்பு தண்ணியெலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நாங்கள் தண்ணியை குடிங்க, இந்த தண்ணியை குடிங்க. அது குடித்தா நம்ம குடிப்போமா? குடிக்க மாட்டோம். நான் நோன்பு தண்ணி குடிக்க மாட்டேன் இப்படி சொன்னால் சரியா? சரிதான், பிழை இல்லை. ஒரு ஆள் நம்மளோட டீ தர்றாரு, ஒரு பாலை தர்றாரு, ஒரு காஃபியை தர்றாரு, ஒரு சர்பத்தை தர்றாரு. நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம், நம்ம என்ன சொல்லணும்? இல்லை வேணாம், நான் நோன்பு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்கிறது சரியா பிழையா? சரிதான், பிழை இல்லை, சொல்லலாம். இல்லைன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம இல்லை வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லை பரவாயில்ல, கொஞ்சமாவது குடிங்களேன் அப்படிங்கிற போது இப்படியெல்லாம் அவரை நம்மை வற்புறுத்தும் போது நம்ம என்ன சொல்ல வேண்டியது வரும்? இல்லை நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். அது சரிதான், பிழை அல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரஹிமல்லா, அல்லாஹ் இந்த தண்ணியை குடிப்பவனுக்கு அருள் புரிவானாக. நான் என் நோன்பின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட அல்லாஹ்வினுடைய அருளின் மீது நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கிறேன். நான் நோம்பாளின்னு பெருசா பார்க்கறத விட அது பெருசா, அல்லாஹ்வுடைய அருள் பெருசா, என்னுடைய நோம்பா பெருசு. அல்லாஹ் நினைச்சா அந்த நோம்பத்துக்கு குப்பையில் போட்டுடலாம், கடா சீரலாம். அல்லாஹ்வுடைய ரஹமத்துங்கிறது அப்படியா? அதனால் என்னுடைய நோன்பை விட அது கபூலாகலாம், கபூலாகாமலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது அப்படி இல்லையே. எனவே அவருடைய துஆவிலே ரஹமத் இருக்கிறது. அந்த ரஹமத்தை ஆதரவு வைத்து நான் அதை தனியாக குடித்தேன் அப்படின்னாங்க. சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஆகிரத்திலே மகத்தான இடத்திலே தன்னுடைய வணக்கத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட அல்லாஹ்வினுடைய அருளின் மீது வைத்த நம்பிக்கையால் அவர்கள் அல்லாஹ் மிக உயர்ந்த இடத்துல சொர்க்கலோகத்தில் வச்சானோ. இதான் அவுலியாக்கள். நமக்கும் அவுலியாக்கள் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த இடத்துல ஷரியத்தினுடைய சட்டத்தை சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம குழந்தைகளை நோன்பு வைக்க பழக்கிறோம். குழந்தைகளை ரமலான் காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், சின்ன வயசு பிள்ளைகளெல்லாம் நோன்பு பிடிக்க வைப்பாங்க. ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறது. 5 மணி ஆகிடும், பிள்ளைகள் துடிக்கும், அத்தா தண்ணி தண்ணி, பானி பானின்னு கேட்டுக்கிட்டு நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படிலாம் சொல்லி பார்க்கணும். அதனால் பொறுக்க முடியல, திரும்பவும் தண்ணீர் தண்ணீர்னு கேட்டால் என்ன செஞ்சிடணும்? தண்ணியை கொடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது, அதுக்குள்ளே நோம்பை விட்டுட்டேன், இவ்வளோ நேரம் நோம்பை பாதுகாத்தியே, இப்போ விட்டுட்டியே அப்படிலாம் சொல்லக்கூடாது. குழந்தைகளை நம்ம தர்பியத்து பண்ணுறோம், பழக்கப்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துறது இல்லை. பழக்கப்படுத்துதல் என்பது வேறு, கஷ்டப்படுத்துதல் என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கிடணும். பிள்ளைகள் கேட்டதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே பொறுக்க முடியலன்னா கொடுத்துடணும். கடந்த காலத்தில் நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். இதே மாதிரி ஒரு குழந்தை 4 வயது பிள்ளை நோம்பு வைக்க பழக்கி இருக்கிறாங்க. 5 மணி 4:30 மணி 5 மணியை நெருங்கும் போது கடுமையான தாகம், தண்ணின்னு அந்த குழந்தை கேட்டிருக்கு. இல்லை கொஞ்ச நேரம் தான் அண்ணன் வந்துடுச்சு பாரு, 5 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு, 5:45 ஆயிடுச்சு. அது நான் வரலுது அந்த பிள்ளைக்கு.
இன்னொரு 6:15 நோன்பு, உதாரணத்துக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அந்த குழந்தைக்கு அந்த அம்மா தண்ணி கொடுக்க இல்லை. கடைசியில் ஏதோ பொம்மைகள்லாம் கொடுத்து நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு திறப்பதற்கு இஃப்தாருக்காக வேண்டி உணவுகள் தயாரிப்பதற்காக அதை சென்றுடுச்சு. இதுக்கு பொம்மையெல்லாம் கொடுத்து விளையாடு, கொஞ்சம் ஊத்துருமா, தண்ணி தர்றேன், அதை தர்றேன், பண்டம் தர்றேன், ஜூஸ் தர்றேன், வடை தர்றேன், சமுசா தர்றேன். அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுறது. எல்லாம் உனக்கு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு என்ன செஞ்சா கொடுத்துட்டு அவங்க சமையல் கட்டுட்டு போயிட்டாங்க. வாங்க சொல்லிடுச்சு, தம்பி வா பிள்ளை, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பிள்ளை வரல. ரூமுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்கிறான்னு உள்ளே போய் பார்த்தா பிள்ளை மௌத்தாக இருக்கிறார். இது நடந்த நிகழ்வு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக நம்முடைய இந்த நோம்புடைய சப்ஜெக்ட் வந்ததுனால ஒரு இந்த ஃபிக்ஹுடைய சட்டத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம பேணணும். ஆக குழந்தைகளை பக்குவப்படுத்துவது, பழக்கப்படுத்துவது என்பது நியாயமானது. ஆனால் கஷ்டப்படுத்துவது என்பது அநியாயமானது. கஷ்டப்படுத்தக்கூடாது, விட்டுறணும். அவர் நோம்பு பிடிக்கலைன்னா அல்லாவுக்கு ஏதாவது குறைஞ்சிருமா? அல்லாவுடைய அருள் குறைந்து போய்விடுமா? அல்லாவுடைய கதிர் குறைந்து போய்விடுமா? அல்லாவின் மீது பாசம் வரணுங்கிறதுக்கு பிள்ளைங்க நாளைக்கு என்ன செய்யும்? இவ்வளோ கஷ்டமானதா அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்க ஆரம்பிக்குமா இல்லையா? அது மௌத்தாக இல்லைன்னாலும் நோம்புண்டாலே ஒரு கடினமானது, பயங்கரமானது, ரொம்ப பொல்லாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். நெகட்டிவாக போயிடும். அப்படி இல்லை, நமக்கு இந்த மாதிரி கடுமையான தாகம் ஏற்பட்டால் அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தணும். இதையெல்லாம் தான் நாதாக்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இங்கே இந்த இறைநேசர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, அல்லாஹ்வினுடைய அருளின் மீது கூடுதல் நம்பிக்கை வைத்தவராக தன்னுடைய நோன்பை தேர்வு செய்யல. தான் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, அதை தேர்வு செய்யல. நோன்பா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாண்டா எதை தேர்வு செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேர்வு செஞ்சாங்க. தன்னுடைய அமலை தேர்வு செய்யல. அமல் மக்பூலா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் ஒரு மனிதனுக்கு? ரஹமத்துங்கிறது அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று இல்லையா? அப்படிப்பட்டவர்களாக நின்றிருக்கிறாங்க. இதே மாதிரி சீனா சிர்ரிய சிக்தி ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய மகான். அவங்களுடைய வரலாறுகளெல்லாம் படித்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஈராக்கில் பக்தாதில் அடங்கி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்திற்காக 30 வருஷம் தௌபா செய்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு விஷயத்துக்காக 30 வருஷம் நான் தௌபா செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க தௌபா செய்றீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்களா, நான் ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்களாம். நல்லதானே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்காக 30 வருஷமா தௌபா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதுக்கு யாராவது தௌபா செய்வாங்களா? அவன் இப்படி தானே பார்ப்போம். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க? அதான் விஷயம். எப்போ சொன்னீங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஒரு கனமானது. மீசான்ல வச்சா அப்படியே இந்த பூமியை வைக்கிறதை விட அது கனமா இருக்கும். அவ்வளோ பெரிய நன்மை அது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா. இன்னொன்றையும் சொல்லுவாங்க, இந்த ஷைத்தான் இப்லீஸ் இருக்கிறானே, அவன்கிட்ட ஷுக்குர் இருந்தது இல்லையாம். நிறைய இபாதத் செஞ்சிருக்கிறான், சுஜூதிலேயே நீண்ட காலம் கடந்திருக்கிறான். ஏன் அவன் இப்லீஸா போனான்? லானத்து செய்யப்பட்டான். எதற்காக? அந்த வானிலிருந்து அவன் துரத்தப்பட்டான், சபிக்கப்பட்டான். அதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யலைங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவன் ஒரு பொழுதும் ஷுக்குர் அவன்கிட்ட நிகழ்ந்ததில்லை. ஷுக்குர்னா என்ன? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுவது. இந்த ஒரு முறையாவது அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இருந்தால் அவன் இப்லீஸா மாறி போயிருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க அறிஞர்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். வியாபாரம் எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. மனைவி மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. இது ஒரு பெரிய ஷுக்குருடைய வார்த்தை இல்லையா? என்ன வியாபாரம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது
இந்த இயாசத்து இருக்குதே, இந்த நிராசை, இது நல்ல பண்பு அல்ல. அப்போ அல்லாஹ் மீது குறை சொல்கிற மாதிரி உள்ள பண்பு இது. அல்லாஹ் உனக்கு எவ்வளோ காலம் நிறைய தந்திருக்கிறானே, அப்பப்பெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்துக்கிட்டே இருக்கான் தந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தியா? இப்போ மட்டும் சொல்கிற? எனவே இது எல்லா காலங்களிலும் ஒரு மனிதனுடைய மனோநிலை அல்ஹம்துலில்லாஹ் என்று இருக்குமேயானால் அது பெரிய ஷுக்குருடைய அடையாளம். எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கணும். ஒரு புள்ள மௌத்தாயிடுச்சா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரத்தில் லாபம் கிடைத்ததா, அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் நஷ்டமாகி விட்டதா, அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒரு விஷயம், ஒரு காரியத்திற்காக செல்கிறோம், அந்த காரியம் நிறைவேறிவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த காரியம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் என்ற மனோநிலைக்கு வரணும். இதுதான் விலாயத்தினுடைய துவக்கம், இதுதான் துவக்கம். இப்படியெல்லாம் எல்லா காலத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வது, நன்றி பாராட்டுவது. வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள்ங்கிறான் அல்லாஹ். ஏன்னா குறை சொல்கிறவங்க தானே நிறைய இருக்கிறோம், ஷுக்ர் செய்கிறவங்க ரொம்ப குறைவு. அல்லாஹ்வே சொல்கிறானே, வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி பாராட்டுபவர்கள், தேங்க்ஸ் சொல்பவர்கள் ரொம்ப குறைவுங்கிறான். எனவே ஒரு மனிதர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாராம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல். இது ஒரு துவா. என்ன துவா அது? இறைவா என்னை கொஞ்சத்தில், கொஞ்சம் சின்னது, அதிலே ஆக்குவாயாக. இப்படி யாராவது துவா செய்வாங்களா? என்னை கொஞ்சத்தில் ஆக்குவாயாக, நிறைய தருவாயான்னு கேட்டால் பரவாயில்ல, அல்ல கொஞ்சமாவது தான்னு கேட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சத்தில் என்னை ஆக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதே துவா கேட்டுக்கிட்டீங்கிறார், தவாஃபுல கேட்டுக்கிறார். இதை கேட்ட ஒரு நாதா, ஒரு அவுலியா அந்த மனிதன்கிட்ட போய், என்னப்பா ஒரு வித்தியாசமான துவாவை கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், என்னை கொஞ்சத்திலாக்கு கொஞ்சத்திலாக்குன்னு கேட்குறீ, இது என்னப்பா துவா, இது எனக்கு புதுசாக இருக்கு, யாருமே இப்படி துவாவை கேட்டது இல்லையே, இது என்ன விதமான துவா இது? அப்போ அவங்க சொன்னாரா, ஆமாம் அல்லாஹ் சொல்கிறான், வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றியாக நடக்கக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். இல்லை, அந்த கொஞ்சத்தில் என்னை ஆக்குன்னு கேட்டேன்னாங்க. அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்குவானாக. அப்போ நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்குறான். மனுஷன் நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டப்பட்டான், ஒரு துன்பம், அவனுக்கு போய் நம்ம ஒரு உதவி செஞ்சோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. இங்கே பாரு மச்சான், அவனுக்கு நான் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை மச்சான், குழம்பி போச்சு, நீ செஞ்ச நன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடும். நன்மையை எதிர்பார்த்து, இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ நல்லது செய்யணும். இதான் அவுலியாக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. நீ செய்யக்கூடிய எந்த ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது தான் சரியானது. நான் அவனுக்கு அதை செஞ்சேன், இவனுக்கு எதை செஞ்சேன்னு சொல்லி காட்டுறதே பாதி போயிடுச்சு, அதில் வேற நன்றி வேற சொல்லலைன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது நமக்கு நன்மையை தராது. அப்போ நாம் செய்யக்கூடிய நல்ல காரியத்திற்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அப்படி வந்துடுதா இல்லையா? ஆனால் யார் உதவியை பெற்றாரோ, நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் நன்றி உள்ளவராக இருக்கணும், அவர் நன்றி சொல்லணும். நாம் நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. உதவி செய்தவர் நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது. உதவியை பெற்றவர் நன்றியை சொல்லணும். இப்படி மார்க்கம் நமக்கு பண்படுத்தி தந்திருக்கிறது. அவுலியாக்கள் அந்த அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள். ஆக நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது என்பது எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஷுக்ர் செய்வதுதான். எந்த குறைபாடுகளையும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. அவன் எதை தந்தாலும், எவ்வளவு தந்தாலும், எப்போது தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், தராமல் விட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஷுக்ருடைய அடையாளம்.
இப்போ இந்த சிர்ரி சிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்றாங்க, இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை சொன்னதற்காக 30 வருஷம் நான் தௌபா செய்கிறேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு தடவை அவங்க ஒரு இடத்துல நிற்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னாராம், பஜாரில் அவங்க ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. சிறிய சிக்தி பஜாரில் நெருப்பு பிடிச்சிருச்சு, ஃபயர் ஆயிடுச்சு, எல்லா கடைகளும் எரிஞ்சு போச்சு, எல்லா கடைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டது, உங்கள் கடையை தவிர உங்கள் கடை எரியலை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா கடையும் எரிஞ்சு போச்சு, உங்கள் கடை எரியலை அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படி தானே சொல்லணும், அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவுலியாக்களை பாருங்கள் எப்படி. அதற்கு பிறகு அவங்களுடைய மனசில் ஒரு வலி ஏற்பட்டது. ஆஹா, என் கடை எரியலைங்கிறதுக்காக நான் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்துட்டேனே, என்னுடைய சகோதரர்களுடைய எத்தனை கடை எரிஞ்சிருக்கிறது, இதற்காக நான் வருத்தப்பட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ நான் ஒரு சுயநலவாதியாகிவிட்டேன். எப்படி சிந்திக்கிறாங்கன்னு யோசிங்க. நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கக்கூடாது. என்னுடைய சகோதரர்கள், அங்கே முஸ்லீம் சகோதரர்கள் பல பேர் கடை வச்சுருந்தாங்க, அவங்க கடையெல்லாம் எரிஞ்சு அணியாமல் போயிடுச்சே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்லாம் நான் சொல்லியிருக்கணும். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நான் என்னுடைய சுயநலத்தை வெளிப்படுத்தி விட்டேனே என்று இந்த அல்ஹம்துலில்லாஹ்விற்காக வேண்டி 30 வருஷம் தௌபா செய்கிறேன்னாங்களாம். ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை இல்லையா? என்ன குணம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது, என்ன பண்பு அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான என்ன வழிவகை இருக்கிறது என்பதையே பார்ப்பாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு தொலை போயிட்டு வெளியில் வரும்போது வெளியே பார்த்தா செருப்பை காணும். ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுது, அது சரியா பிழையாண்டு தெரியல, சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலகத்திலேயே அதிகமாக செருப்புகள் தொலைய இடம் மஸ்ஜிதுகள். உலகத்திலேயே அதிகமாக செருப்பு காணாமல் போகக்கூடிய இடம் மஸ்ஜிதுகள் தானா. நல்ல செருப்பை தூக்கிட்டு போயிடுறான், பிஞ்சு செருப்பை போட்டு போயிடுறான். அவன் வரும்போது ஒரு செருப்பை தொட்டுட்டு வர்றது, போகும்போது வேறு செருப்பை தொட்டுட்டு போயிடுறது, இப்படி நிறைய இடங்கள்ல நடக்குது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இவங்களுடைய செருப்பு தொலைந்ததற்காக வெளியிட்டு அழுதுருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய முஹிப்பீன்கள் சொன்னார்களாம், ஏன் இமாம் அவர்களை நீங்கள் அழுகிறீங்க, செருப்பு தானே தொலைஞ்சு போச்சு, இதை விட செருப்பு அழகான செருப்பை நாங்கள் வாங்கி தர்றோம், வாங்க வாங்கிக்கிடலாம், ஒரு புது செருப்பை வாங்கிக்கிடலான்னு சொல்லும்போது, அதல்ல, செருப்பை என்னால் வாங்க முடியும், ஆனால் செருப்பை திருடியவனை நினைத்து நான் அழுகிறேன். ஏன் அழுகிறீங்க? அவனை திட்டலை செய்யணும் இல்லை. நாளை மறு உலகத்திலே நெருப்பினால் ஆன செருப்பை அவனுடைய வாயிலே அல்லாஹ் திணிப்பான் என்று நமக்கு சட்டம் சொல்லுகிறது, மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ என் காரணத்தினால் அவனுக்கு நெருப்பினாலான செருப்பு ஊட்டப்படுகிறதே என்று நினைத்து நான் அழுகிறேன். நாங்கள் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? என்ன பண்பாடு, பண்பாடினுடைய சிகரம், உச்சம் அது. அப்படி இறைநேச செல்வர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முழுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம். சிறிய சிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்களா, அஷ்தஹி அன் அமூத பி பலதின் கைரி பக்தாத். சொல்லிட்டேன் ஏற்கனவே, சிறிய சிக்தி பெரிய மகான், அவங்களுடைய வரலாறுங்கிறது வாய்ப்பு கிடைத்தா நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா 3 நாள் பயான் இருக்குது, அதில் கிடைத்தா நம்ம சொல்லுவோம். ரொம்ப பெரிய அற்புதமான மகான் அவங்க, சிறிய சிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்களா, அஷ்தகி அன் அமூத்த பி பலதின் கைரி பக்தாத், பக்தாத் அல்லாத ஊரில் நான் மௌத்தா போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். பக்தாதில் நான் மௌத்தா போகக்கூடாது. ஏன்னா பக்தாதில் தான் அவங்க வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்கே தான் இருக்குது, பக்தாதில் தான் வாழ்கிறாங்க.
ஆனால் மௌத்தா போவது பகதாத் அல்லாத ஊரில் நான் மௌத்தா போகணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ லிம ஃபகாலு லிமாதா அல்ல லிமதாக்க, எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. அல்லா யக்பலனி கபருஹு, அல்லா யக்பலனி கபரி ஃபாஃப்தலிஹ், நான் நிறைய பாவம் செஞ்சிட்டனோன்னு பயமாக இருக்குது. யார் சொல்கிறா? சிறு சிகுதி. பாவம் செய்யாதவங்க தான் பாவம் செஞ்சிட்டோமோன்னு பயப்படுறாங்க. பாவம் செஞ்சவங்கெல்லாம் தைரியமாக தான் இருக்கிறாங்க. பாவம் செய்தவர்கள், குற்றம் இழைத்தவர்கள்லாம் தைரியமாக இருக்கிறாங்க. பாவம் செய்யாத அந்த பெருமக்கள் அல்லாஹ்வை பயப்படுறாங்க. நான் மௌத்தாகி, நான் இந்த ஊரில் தானே வாழ்ந்திருக்கிறேன், இந்த பகதாதில் தானே நான் வாழ்கிறேன், இத்தனை காலம் நான் பகதாத் இருந்திருக்கிறேன், என்னை பற்றி இந்த மண்ணுக்கு தெரியுமா இல்லையா? இந்த மண் என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. நான் மௌத்தாயிட்டா இந்த பாவியை நான் ஏற்றுக்கிட மாட்டேன்னு இந்த கபர் என்னை தூக்கி வெளியில் வீசிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னாங்களாம். அதனால் என்னை பார்க்காத மண்ணில் போய் அடங்கிறதுக்கு விரும்புகிறேன்னாங்க. பகதாதுங்கிறது பாக்கியமான ஊர், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பகதாது மண், இந்த கபரு என்னை அங்கீகரிக்காதோ கபூல் செய்யாதோ, என்னை தூக்கி வெளியில் வீசிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் செஞ்ச பாவத்தினால அப்படின்னாங்களாம். எவ்வளோ பெரிய இறையச்சம் இருந்திருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பயம் அவர்களிடத்தில் நிறைவாக இருந்திருக்கிறது. மன் ஹாஃப் அல்லாஹ ஹாஃபஹு குல்லு ஷை, ஆரம்பத்தில் நான் படித்து காட்டிய ஹதீஸ். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சும். இப்போ நமக்கு என்ன, எதை கண்டாலும் நமக்கு அச்சமாக இருக்கிறது. வறுமையை கண்டு அச்சம், பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டுட்டால், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுட்டால் அச்சம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை சரியாக அமையலைன்னா நமக்கு பயமாக இருக்குது. எப்படி நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் போகுமோ, அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு அச்சம். அவன் பிள்ளைய வச்சு, பொண்டாட்டி மக்களை வச்சு எப்படி காப்பாற்றுவான், அச்சம். கவர்மெண்ட்டை கண்டு அச்சம், அவன் அப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணிடுவானோ அந்த சர்க்காரு, இந்த சர்க்கார் நம்ம என்ன பாடுபடுத்துமோ தெரியலையே முஸ்லிம்களை அப்படின்னு அச்சம். ஏன் இந்த அச்சம் எல்லாம் வருகிறது என்றால், அல்லாஹ்விடத்தில் நமக்கு அச்சம் இல்லை. ரப்ப இடத்துல நமக்கு அச்சம் வந்து விட்டால் இந்த அச்சமெல்லாம் இருக்காது. ரப்ப இடத்துல அச்சம், அல்லாஹ்விடத்துல பயம் வந்துருச்சுன்னு வைங்க, இது எதுவும் அச்சம் இருக்காது. மன் ஹாஃப் அல்லாஹ ஹாஃபஹு குல்லி ஷை. இந்த மண்ணிலே வாழக்கூடிய மூமீன்கள் இறையச்சத்தோடு வாழ்வார்களாக இருந்தால் அரசாங்கம் அவர்களுக்கு பயப்படும், அரசு பயப்படும். அவங்களுக்கு அநீதம் இழைப்பதற்கு, அவங்களுக்கு தங்கடம் இழைப்பதற்கு அரசாங்கமே பயப்படும். நாம் கூடிய மட்டும் விலாயத்தினுடைய உச்சம் இல்லாவிட்டாலும் கூட அடிப்படை ஹலால் ஹராமை பேணியாவது நாம் வாழணும். நம்மையில் இருந்து நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்கு தௌபா செய்யணும். அதை சரிப்படுத்துவதற்காக வாதிடக்கூடாது. அது குற்றம் என்பதை அங்கீகரித்து அதோடு அந்த என்ன செய்யணும், அந்த பேச்சை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கணும். இதுதான் ஒரு மனிதனை உச்ச நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கணும். இப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டவர்கள் தான் அவுலியாக்களாக இருக்கக்கூடிய இறை அன்பர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரதியல்லாஹு தஆலா சல்லல்லாஹுடைய பேரர் ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலாவுடைய மகனார். எல்லாருக்கும் தெரியும் ஜைனுல் ஆபிதீன். கர்பலால எல்லாரும் கொல்லப்பட்ட பொழுது, ஷஹீதாக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு ஆள் தான் மிஞ்சி இருந்தது. யார்? ஜைனுல் ஆபிதீன் ரதியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரதியல்லாஹு தஆலாவுடைய மகனார். அவங்க சின்ன வயசாக இருந்தாங்க. அவங்க யுத்த காலத்துக்கும் அவங்க வந்திருந்தாங்க. ஆனால் சின்ன வயசு பிள்ளைலாம் யுத்த காலத்தில் நின்றாங்க. ஆனால் இவங்களுக்கு கடுமையான காய்ச்சல் நோய் ஏற்பட்டு அந்த யுத்த காலத்துக்கு போக முடியாமல் அந்த டெண்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. அல்லாஹ் அந்த சந்ததியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவங்கள என்ன செய்யல, ஒரு நோயை கொடுத்து டெண்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டான் அல்லாஹ். இல்லைனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சந்ததிகள் இல்லாமல் போயிருக்கும் இது வரைக்கும்.
அந்த சந்ததிகள் கியாமத்து வரைக்கும் இருக்கணும் என்பதற்காகவே அவர்களுக்கு ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சிடான். அப்போ நோய் ஒரு ஹைரா இல்லையா? அதனால தானே இன்னைக்கு வரைக்கும் அந்த சாதாத்மார்கள் அஹ்லு பைத்துகள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த அருமை மகனார் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்களுடைய அசல் பெயர் ஜைனுல் ஆபிதீன் கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஜைனுல் ஆபிதீன் பேரே இல்லை. அவங்க பேர் அலி. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அப்பா பேரை, அத்தா பேரை தான் என்ன செஞ்சாங்க, வச்சாங்க, அலின்னு வச்சாங்க. இந்த பேர்களை அந்த காலத்தில் அப்படி வச்சுருக்கிறாங்க. தங்களுடைய மூதாதையர்களுடைய பேர்களை வைப்பாங்க. அப்பாவுடைய பேரை தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கிறது. இப்போ எல்லாம் மாறி போச்சு. என்னென்னலாமோ பேர் வைக்கிறாங்க. வாயிலேயே நுழைய மாட்டேங்குது பேருக்கு. அது பொருள் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப புது புது பேராக வைக்கணும். எஸ்ஸில் முடியணும், எஃப்பில் முடியணும், அதில் எஸ்ஸில் ஆரம்பிக்கணும், என்னமோ சொல்கிறாங்க பேர்கள்லாம். இப்போ பேர்களை உலமாக்கள்கிட்ட கேட்குறது இல்லை. இந்த பேர் வச்சா என்ன ஹஸ்ரத், இந்த பேர் வச்சா என்ன, முன்னால் கேட்பாங்க. அப்படி இல்லை. இப்போ யார்கிட்ட கேட்குறாங்க தெரியுமா? நெட்டில் கேட்குறாங்க. கூகுளில் போய் தேடுறாங்க என்ன பேர் வைக்கலாம். எல்லாருக்கும் எஃப்லேயே ஆரம்பிக்கணும். என் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் எஸ். என்னுடைய பேரும் எஸ்ஸில் ஆரம்பிக்குது, என் ஒய்ஃபு பேரும் எஸ்ஸில் ஆரம்பிக்குது. அதனால் என் பிள்ளையோட பேரும் எஸ்ஸில் ஆரம்பிக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இது என்ன கருத்துன்னு நமக்கு தெரியல. பாவம்னு சொல்ல வரல. சரி, நீங்கள் எஸ்ஸில் ஆரம்பிக்கணும்னா எஸ்ஸிலே வைங்க. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல பொருளாக இருக்கணும், இல்லை நல்ல பெயராக இருக்கணுமா இல்லையா? நியூமாரோலஜி, இப்போ நியூமாரோலஜியில் எல்லாம் நிறைய பார்க்குறாங்க. அதெல்லாம் அது இஸ்லாத்தில் இருக்கானா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பெயர்களை மாற்றி இருக்கிறாங்க. நிறைய பெயர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த பேர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, அந்த காலத்தில் இந்த அரபுகள் எப்படி பெயர் வைப்பாங்க தெரியுமா? ஃபஹது, அசது, சிங்கம், புலி, இப்படிலாம் பேர் வைப்பாங்க. அந்த வீரத்தை காட்டுறதுக்கு. சண்டைன்னு பேர் வைப்பாங்க. ஹர்புன்னு சண்டைன்னு பேர் வைப்பாங்க. கித்தால், அடித்து நொறுக்கிறதுன்னு பேர் வைப்பாங்க. இதெல்லாம் அரபுகளுடைய வழக்கம், வீரத்தை காட்டுறதுக்காம். அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா நாயகிக்கும் பிள்ளை பிறந்திருக்கு. முதலாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அலி, பிள்ளைக்கு ஏதாவது பேர் வைக்கிறீங்களா? ஆமாம் நாயகம். என்ன பேர் வைக்கணும்? ஹர்பு. ஹர்புனா என்ன? யுத்தம். யுத்தம்னு பேர் வைக்க போகிறேன்ட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தமும் இல்லை, கத்தமும் இல்லை, ஹசன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க. என்ன யுத்தம்? அப்போ அவங்க பேரை மாற்றுறாங்க. கிடையாது, ஹசன் பேர் வைங்க. ஒரு ஆள் வர்றாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் இது. இது என்னப்பா இந்த பேர்? நல்ல பேர் இல்லை, விடு, உன் பேர் இன்னிலேருந்து இது. இப்படி எத்தனையோ பெயர்களை மாற்றி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை வைங்கிறாங்க. ஒன்று அப்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய பெயர். அப்துல்லா, அப்துல் காதிர், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் பாசித், இந்த மாதிரி பெயர்களை வைங்க. அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயராக இருக்கக்கூடிய முஹம்மது, அஹ்மது, ஹாமிது, மஹமூது, யாசீன், தாஹா, இந்த மாதிரி பெயர்களை வைங்க. அல்லது சஹாபிகளுடைய பெயர்களை வைங்க. நபிமார்களுடைய பெயர்களை வைங்க. மலக்குமார்களுடைய பெயர்களை வைக்கலாம். ஜிப்ரீல்னு வைங்க. யாருக்கா அப்படி யாரும் வைக்கிற மாதிரி தெரியலையே. யாராவது வைக்கிறாங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த ஊரில் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஜிப்ரீல் அப்படின்னு பேர் வைங்க. மீகாயில்னு பேர் வைங்க. இஸ்ராஃபீல்னு பேர் வைங்க. இஸ்ராயில்னு பேர் வைக்க மாட்டீங்க. சொன்னால் எப்படி சொன்னாலும் நிச்சயமாக அந்த பேரை யாரும் என்ன செய்யறதில்லை. வச்சா தப்பு இல்லை. தப்பா? மலக்குமாருடைய பேர் தானே. அப்படி இப்போ ஒரு வேளை நீங்கள் இஸ்ராயில்னு பேர் வச்சா உங்களோட ரூஹை கைப்பற்றும் போது ஒரு வேளை அடே நம்ம பேரை இவனாவது வச்சிருக்கிறான்னு கொண்டு மெதுவாக எடுக்கலாம். அப்போ மலக்குமார்களுடைய பேரை வைங்க. அதை பற்றி நபிமார்கள், எத்தனை நபிமார்கள் இருக்கிறாங்க. சஹாபிகளே எவ்வளோ அழகான சஹாபிகளுடைய பேர்கள்லாம் இருக்குது. அப்போ இவங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டால் அலி என்பது தான். யாருடைய பேர்? ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. நம்ம சொல்கிறோமே, எல்லாருக்கும் அப்படி சொன்னால் தான் தெரியும். ஆனால் அவங்க இயற்பெயர் ஜைனுல் ஆபிதீன் கிடையாது, அலி என்பது தான். பிந்திய காலத்தில் தான் அவங்களுக்கு ஜைனுல் ஆபிதீன் பட்ட பெயர் வந்தது, சிறப்பு பெயர். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க மக்கள் இடத்துல ரொம்ப அருமையாக நடந்து கொண்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்தான்.
ஏழை எளியவர்களை கவனத்தில் கொண்டாங்க, கருணையாக நடந்து கொண்டார்கள், வணக்க வழிபாடுகளிலே ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க, ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வார்கள், மனித நேயமிக்கவர்களாக இருந்தாங்க. அதனால மக்கள்லாம் சேர்ந்து ஜெயினுல் ஆபிதீன், வணக்கவாளிகளின் வணக்கசாலிகளின் அழகர் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அவங்க தான் பேர் வச்சு, மக்கள் பேர் வச்சது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வச்சது அலிங்கிறது தான் ரலியல்லாஹு தஆலா. எந்த அளவிற்கு இவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான பொழுது அவங்கள குளிப்பாட்டுறாங்க. ஆள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகான நல்ல நிறம் கொண்ட அழகான தோற்றமுடையவர்கள். சில வரலாறுகள் ஹதீதுகளில் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நெற்றியிலிருந்து நெஞ்சு வரை உள்ள தோற்றத்தினுடைய அடிப்படையில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றம் இருக்குமா. நெஞ்சிலிருந்து பாதம் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தினுடைய அடிப்படையில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்களாம். அப்படிலாம் வருது. இப்போ அவங்களுடைய பிள்ளை இவங்க, அத்தகைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை, அவ்வளோ அழகான பிள்ளை. ஆனால் இப்போ வயசாகி வஃபாத் ஆகிட்டாங்க. குளிப்பாட்டும் போது இப்படி பிரட்டுவாங்களா இல்லையா, பார்த்தா முதுகில் கருப்பு கருப்பு கோடாக இருந்திருக்கு, சில கருப்பு கோடுகள் இருந்திருக்கு. அப்படி பார்த்து அந்த குளிப்பாட்டினவரே திகைச்சிட்டாராம், பயந்துட்டாராம். என்ன இந்த முதுகில் இவ்வளோ கருப்பு கருப்பு இத்தனை கோடு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ பக்கத்தில் கூடிய உறவுகள்லாம் நின்றுருக்கிறாங்க, உறவினர்கள் குளிப்பாட்டுறதுக்கு. குளிப்பாட்டும் போது நிறைய பேர் நிற்கக்கூடாது. சில ஊர்களில் எல்லாரும் வந்து தண்ணி ஊற்றுறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே இருக்கான்னு தெரியல, அது என்ன பரக்கத்துக்கு தண்ணி ஊற்றுறதா? அது குளிப்பாட்டுபவர் தான் அங்கே நிற்கணும். குளிப்பாட்டுபவருக்கு முழையினாக இருக்கக்கூடிய உதவியாளர்களாக இருக்கக்கூடியவங்க சில பேர் 1-2 பேர் நின்றுக்கலாம், குடும்பத்தாராகவும் இருக்கலாம். அப்படி தான் இருக்கணுமே தவிர குளிப்பாட்டும் போது எல்லாரும் சூழ்ந்து நிற்கக்கூடாது. நம்ம பாத்ரூமில் நாம் குளிக்கிறதா இருந்தால் கதவை மூடிட்டு தானே குளிக்கிறோம், எல்லாத்தையும் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டா குளிக்கிறோம். அது நல்ல விஷயமா? அது நம்முடைய அவுரத்துக்களை பார்க்கறது இல்லையே. அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டுபவர் குளிப்பாட்டுவார், அவரோடு துணைக்காக ஒரு சிலர் நின்று கொள்ளலாம், 2 பேரோ 3 பேரோ நின்று கிடலாம். வீடு நிறைஞ்ச ஆட்கள் நிற்கக்கூடாது. ஏன்னா சில அவுரத்துகள் வெளியாகும், சில அடையாளங்கள் வெளியாகும், நஜிஸ் வெளியாகும். அப்போ இதெல்லாம் வந்து அவ என்னடா இப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அசிங்கமாக இல்லையா? அது இஸ்ஸத் இல்லாத ஒரு நிலை, அது செய்யக்கூடாது. ஆக இந்த ஒவ்வொரு வரலாற்றோடையும் செய்திகளோடையும் ஒரு நசீஹத் அட்வைஸையும் ஃபிக்ஹையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும் என்பதற்காக. அப்போ அவங்கள குளிப்பாட்டும் போது ஒரு சிலர் நிற்கிறாங்க, யார் குளிப்பாட்டுபவர் இருக்கிறார், அவங்களோட அவங்க குடும்பத்தை சேர்ந்தால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த அழகிய உடம்புல முதுகில் சில கருப்பு கோடுகள் இருக்கு. அதை பார்த்து அன்னைக்கு தான் அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அதிசயிச்சு போட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த நாங்கள் பார்த்ததே இல்லையே அந்த முதுகை. அப்போ தன்னுடைய மேனி அவங்க திறந்து வைத்தது இல்லை, வீட்டில் கூட திறந்து வச்சிருக்க இல்லைங்கிறது தெரியுறமா இல்லையா? அப்போ எவ்வளோ ஹயா உள்ளவங்களாக, வெக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. அல் ஹயாவு மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானில் உள்ளதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெக்கங்கிறது ஈமானில் உள்ளது. எனவே இது என்ன, எதனால் இந்த கருப்பு கோடு அவங்களுடைய முதுகில் ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு ஒரு பணியாளர் இருந்தார். எல்லாம் அடைக்க முடித்த பிறகு அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்பா நீ அவங்களோடு இதனப்பா இருந்தா, எவ்வளோ அழகான தோற்றத்தோடைய, ஆனால் முதுகில் இப்படி கருப்பு கருப்பு துண்டு துண்டு இப்படி கோடு கோடாக இருக்கப்பா, அது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் அப்படின்றாராம். ஏன்னா கூட இருந்தவர் இல்லை, எல்லா இடத்துக்கும் அவர் தான் கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு ஹாதிமாக அவங்களுக்கு துணையாக இருந்தவர். எனக்கு தெரியும், இப்போ நான் அதை சொல்லலாம், அவங்க வஃபாத் ஆகிட்டதுனால சொல்லலாம். என்ன அப்படின்ட்டு, அவங்க ஒரு கிடவுன் வச்சுருந்தாங்க, பெரிய கிடவுன், வசதி எல்லாம் கொடுத்துருந்தான். அதில் நிறைய உணவுப் பொருட்களை வாங்கி வைப்பாங்க. ஏகப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கி வச்சு அதை என்ன செய்வாங்க, மூட மூடையாக கட்டுவாங்க. உதாரணமாக கோதுமை, எண்ணெய், பருப்பு, சீனி, சர்க்கரை, இந்த மாதிரி பொருட்கள் வைங்களேன், எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒரு பெரிய மூடம், ஒரு
சாக்கு பையில் முழுசாக கட்டி வச்சிடுறது. அப்படியே நிறைய பார்சல்கள் வச்சுருப்பாங்க. இந்த என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ராத்திரி எல்லாத்தையும் என்ன வச்சுக்க, நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அந்த பார்சல்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ராத்திரி 1 மணிக்கு தஹஜ்ஜுது எழும்பி தொழுதுட்டு என்னை எழுப்புவாங்க. தம்பி எழுந்துரு, என்ன நாயகமே வா அப்படின்னு கிடவுனை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த சாக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும், நிறைய உணவுப் பொருட்கள் அதில் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு தேவையான, ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அதில் இருக்கும். அதை என் முதுகில் தூக்கி விடுவாங்க. அவங்க முதுகில் தூக்கி விட சொல்லுவாங்க என்ன. இப்போ நான் எத்தனை இது சொல்லிக்கிறேன், நான் எங்கே போகணுமோ அங்கே நான் தூக்கிட்டு வர்றேன், நீ அங்கே வரக்கூடாது, நீ அங்கே வரக்கூடாது, ஏன் முதுகில் தூக்கி விடும்பாங்க. வேறு யாரையும் கூப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய மக்களுக்கோ மனைவிக்கோ குடும்பத்தாருக்கோ தெரியாது. என் முதுகிலே தூக்கி விடும்பாங்க. நான் அப்படி தூக்கி விடுவேன், கொஞ்ச நேரம் போயிடும், என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நான் எங்கே போகிறேன்னு இங்கே வரக்கூடாது, எனக்கு பின்தொடர்ந்து வரக்கூடாதும்பாங்க. அவங்க போவாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த முதுகில் தூக்கி விடுவேன். அடுத்து ஒரே நாளில் எத்தனையோ பார்சலை தூக்கிட்டு தெருவில் போவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஏழ்மையான வீடுகளிலே போய் அந்த வீட்டுக்கு முன்னால் டகான அந்த பார்சலை போட்டுட்டு கதவை தட்டுவாங்க, டக்குன்னு கதவை தட்டுவாங்க. தட்டிட்டு டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, மறைஞ்சிடுவாங்க. நான் விளங்கிக்கிட்டேன், பின்னால் ஒரு தடவை அதை கண்டுக்கிட்டேன். மறைஞ்சிடுவாங்க, வேலை எங்கேயா போய் ஒரு இடுக்குகளில் சந்துகளில் போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அவங்க தூக்கிட்டு போன பிறகு அவங்க பார்ப்பாங்க, என்னடா பார்சல் இருக்குதே அப்படின்னு பார்த்தா உள்ள சாப்பாடுலாம் இருக்கும், உணவுகள்லாம் இருக்கும். அரிசி, கோதுமை, பருப்பு, அது இது, எண்ணெய், சீனி, உப்பு, தேவையான பொருட்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஒரு தடவை தான் பரவாயில்ல, ஒவ்வொரு மாதமும் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இது யாரோ ஒரு ஆள் செய்கிறாங்க, யார் செய்கிறாங்கிறது அந்த ஊரில் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாமல் இது. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். அந்த சுமையை தூக்கி அந்த மூடையை தூக்கி வச்சு இந்த கருப்பு கோடுகள்லாம் அதனால் ஏற்பட்டது அப்படின்னா. அந்த ஊரில் இது யார் செய்கிறா, இந்த நல்ல காரியத்தை யார் செய்கிறான்னா அவங்களே வெளியிலும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு இப்படிலாம் கூட யாரோ தர்றாங்க அப்படி சொன்னாலும் அது வெக்கம் தானே, அதனால் யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் எல்லாருமே எங்ககிட்ட இருந்தாங்க, இது யார் செய்கிறா அப்படின்ட்டு. யாருமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க வஃபாத்துக்கு பிறகு இந்த உணவு வரவில்லை என்று தெரிந்ததும் இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரிய வந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போ இந்த மாதிரி இந்த உணவளிப்பது என்பதெல்லாம் இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடியது, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை தரக்கூடியது தான் இந்த உணவளிப்பது. ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. அன் துஷ்பி அல் கபிதல் ஜாயிஅ அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்திலெல்லாம் பெரிய தர்மம் எது? பசித்திருக்கக்கூடிய வயிறை நிரப்புவது. எத்தனையோ கல்யாண வீடுகள் எல்லாம் இஸ்ராஃபா வீணா கொண்டு குப்பையில் கொட்டப்படுது. நான் அவ்வளோ அது சமைச்சேன் இது சமைச்சேன். இப்போ எல்லாம் கல்யாண வீடுகள்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அலங்கார வீடுகளாக மாறி போய் விட்டது. அங்கே நிறைய பொருட்கள் எல்லாம் இஸ்ராஃபாக வீண் விரயம் செய்யப்படுகிறது. எத்தனையோ மக்கள் பசியோட பட்டினியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏழைகள் அழைக்கப்படாத விருந்து கெட்ட விருந்துன்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விருந்தில் ஏழை அழைக்கப்பட இல்லைன்னா அது கெட்ட விருந்துங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த அவுலியாக்கள் எவ்வளோ பார்த்து செஞ்சுருக்கிறாங்க, நம்ம புரியுதா இல்லையா? ரொம்ப பயந்துருக்கிறாங்க அல்லாவுக்கு. எனவே இப்போ கல்யாணமெல்லாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு கல்யாணங்கள்லாம் லட்சத்தில் தாண்டி இப்போ கோடியில் நடக்குது. கோடி கணக்காக செலவிக்கிறாங்க, கோடியை தாண்டுது கல்யாண செலவுகள்லாம், கோடியை தாண்டி. முஸ்லீம்கள் வீட்டு கல்யாணத்தை சொல்கிறேன். ஐசருஹு மூனா, எந்த கல்யாணம் செலவால் குறைவாக இருக்கிறதோ அதுதான் நல்ல கல்யாணம், நாங்கள் பரக்கத்தான கல்யாணம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு கல்யாணம் ஒருத்தர் முடிக்கிறாரு, நாங்கள் அதை விளங்கிக்கிடுவோம். அப்போ பெருசாக கல்யாணங்க ஆட்களை கூப்பிடக்கூடாதா, பெரிய விருந்து வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால் நியாயமானது. இப்போ சாதாரண ஒரு குடிசை தொழிலாளி, அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல் எங்கே இருக்கும்? அந்த ஊருக்குள்ளே, அந்த தெருவுக்குள்ளே கொஞ்சம் பேர் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். ஒரு குடிசை தொழிலாளி எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. அவர் குடும்பத்தை ஒரு கல்யாணம், அவர் வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு 50 பேரை கூப்பிடுவார், 100 பேரை கூப்பிட முடியும், அவ்வளோதான்.
கொஞ்சம் பெரிய வியாபாரியாக இருக்கிறார், அவரும் அதே போல் 50 பேர் 100 பேர் தான் கூப்பிடணுமா? அப்படி சொல்லலை மார்க்கம். ஆனால் அவர் 50 பேர், அவர் 50 பேர்னா அவருக்குடைய பழக்க வழக்கம் அவ்வளோதான் இருக்குது. இவருக்கு கூடுதல் பழக்கம் இருக்குல்ல. இன்னொரு மல்டி மில்லியன், அவர் பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாரு, தொழிற்சாலை வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறான், ஆயிரக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. அவர் வீட்டில் கல்யாணம், அவர் தன்னுடைய பணியாளர்களை அழைப்பாரா இல்லையா? தன்னுடைய வாடிக்கையாளர்களை அழைப்பாரா இல்லையா? அழைக்கணுமா இல்லையா? அழைக்கணும். இப்போ அவருடைய தகுதிக்கு அவர் அழைத்தால் அது சரி, அது பிழை அல்ல. இப்போ அவருக்கு ஒரு 5000 பேர் கூப்பிடுறது வேலை வழி இல்லை. அவருக்கு அத்தகைய பழக்கம் இருக்குது, அவ்வளோ பிரபலியமானவர், அவ்வளோ தேவை, அவருடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நட்பு வட்டாரங்கள்லாம் பெருசாக இருக்குது. அப்போ அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் அது தப்பு இல்லை. நீ 5000 பேருக்கு சாப்பாடை போடு, நீ 5000 பேரை கூப்பிடு, அது ஒன்றும் அது வீண் விரயம் கிடையாது. அது நீ லிமிட்டாக தான் செய்கிறா, உன்னுடைய தகுதிக்கு அது லிமிட்டட். ஆனால் 5000 பேருங்கிற இடத்துல அதுக்கு 8000 பேருக்கு சாப்பாடு ஆக்கி அந்த சாப்பாடை 3000 கொண்டு போய் கொட்டுறதுங்கிறது வீண் விரயம் தானே. ஆனால் தேவைக்கு அதிகமான அலங்காரங்கள் பண்ணி தன்னுடைய படோபடத்தை தன்னுடைய செல்வத்தை காட்டுறதுங்கிறதுக்காக வேண்டி ஊரு பூரா லைட்டை போடுறது அது அவசியமா? உன் வீட்டுக்கு லைட்டை போட்டுக்க, பந்தலை போட்டுக்க, அது ஊரு பூரா நீ காட்டணுங்கிறதுக்கு. இப்போ நிறைய இடங்களில் பட்டாசு வெடிக்கிறான், இது மார்க்க அனுமதிக்குதா இதெல்லாம்? அப்போ இந்த மாதிரி வீண் விரயங்கள், உட்காரக்கூடிய டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, சேர் போட்டிக்கிறாங்க, சாப்பாடு இதில் பொறுத்துறீங்க, ரைட்டு ஓகே, அதில் பேப்பர் விரிக்கிறீங்க, இந்த சேரு ஓகே போதும் தானே. இந்த சேரில் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போடுறது, துணியை போட்டு மூடுறாங்க, வெள்ளை துணியை போட்டு அப்படின்ட்டு அழகு, அப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது தேவையா? சோறு தான் சாப்பிட தானே போகிறாரு, அவர் பிரியாணி தின்னுட்டு போயிட்டு இருக்கிறாரு, அதுக்கு சேருக்கு நீ அடையாளம்? சேரை சாப்பிடுது, சேருக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸை போடுற நீ? ஒரு விழா நடக்குது, அந்த விழாவில் சரி ஒரு பெரியவங்களாம் உட்காடுறாங்க விடுறாங்க, ஒரு வர்றாங்கன்னு சொன்னால் அந்த அந்த மேடையில் உட்காடுறவங்களுக்கு மட்டும் அது ஒரு அலங்காரமாக போட்டு வச்சுக்கிட வேண்டியதான். அது அளவோடு நிறுத்திக்கிடணும். எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்குது. இந்த வீண் விரயம் செய்யக்கூடாது. இப்படி எத்தனையோ வீண் விரயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவுலியாக்கள் அதை விட்டெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இந்த வீண் விரயம் என்பது அவர்களிடத்தில் இருக்காது. அல்லாவுக்கு எது பிரியமோ அதுதான் எனக்கு பிரியம், அல்லாவுக்கு எது வெறுப்போ அதுதான் என்னுடைய வெறுப்பு. இதனால் அல்லாவை அவங்க நெருங்கினாங்க. அல்லாவை விருப்பப்படக்கூடியது எந்த ஒன்றிலும் என்னுடைய அல்லாவுக்கு நெருக்கம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறதா? என் ரப்பு இதை விரும்புகிறானா? என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரும்புகிறார்களா? என்னுடைய ரப்பு இதை வெறுக்கிறானா? என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெறுக்குகிறார்களா என்று பார்த்து பார்த்து செய்வாங்க. அவர்களுக்கு எது விருப்பமோ அது என்னுடைய விருப்பம், எது வெறுப்போ அது என்னுடைய வெறுப்பு. அப்படிங்கிற அந்த பண்பாட்டுக்கு என்ன செஞ்சு வந்துடுவாங்க. செய்தினா சரிய சுக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தடவை ஒரு மனிதரை குறித்து பெருசாக பேசப்பட்டிருக்கிறது. சரி, அந்த மனிதர் யாருன்னு சொன்னால் ஒரு பெரிய அவுலியான்னு அந்த மனுஷரை பேசுகிறாங்க. ஊரில் ஒரு பெரிய அவுலியா அப்படின்னு பிரபல்யமாக பேசுகிறாங்களாம். சரிய சுக்தியில் அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா. அப்போ அபு யஸீத் பிஸ்தாமி சொன்னாங்களாம், இந்த மனிதரை பற்றி பெருசாக பேசப்படுது, பெரிய இறைநேசர் செல்வர் அவுலியான்னு பேசப்படுது, அவங்கள போய் நம்ம சந்திச்சுட்டு வருவோமா? அந்த பெரிய மகானை போய் நம்ம சந்திச்சுட்டு வரலாமே அப்படின்ட்டு. இவங்க பெரிய மகான் அபு யஸீத் அல் பிஸ்தாமியினுடைய வரலாறை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜாஹிது ஜமான், அந்த காலத்திலே அவங்க பெரிய ஜாஹிதாக வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தின் மீது ஆசையே இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஜாஹிது ஜமானாக இருக்கக்கூடிய அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய சஹாக்களிடத்திலே சொல்றாங்க, கும்பினா இலா ஹாதா ரஜுலில் லதி கத் ஷார நஃப்ஸுஹு பில் விலாயா. அவர் பெரிய விலாயத்து உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது, அவரை போய் நம்ம சந்திச்சுட்டு வருவோம், ஒரு பரக்கத்தானே பெரியவங்களை போய் சந்திக்கலான்னு சொல்லி. இவ பெரிய ஆளு. அங்கே போகும்போது அந்த மனிதரை பார்த்துட்டாங்க, அவர் அங்கே உட்காந்துருக்கிறார். அவருக்கு எச்சில் வருது, அது துப்புறார். எச்சில் வந்தால் துப்புவாங்க, காரல் வந்தால் துப்ப தானே செய்வாங்க, அதை துப்புறார். எங்கே துப்புறாரு? கிபிலா நோக்கி. அப்படி முன்னால் கிபிலா இருக்குது, அது அப்படி துப்பிடுறது. இப்போ கிபிலான்னு வைங்களேன், கிபிலா அப்படி துப்பிட்டார். உடனே அவங்க திரும்பிட்டாங்களாம்.
ஒரு இறைநேச செல்வராக இருந்தால் கிபிலாவை நோக்கி துப்ப மாட்டார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பலை. கிபிலாவை நோக்கி துப்புறது, கிபிலாவை நோக்கி மலஜலம் கழிப்பதையும் அவங்க விரும்பலை. விலாயத்து வந்தவர்கள் ஒருபோதும் இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படியே திரும்பிட்டாங்க. இப்போ நாம துப்புறோன்னு வைங்க, கிபிலாவை நோக்கி துப்புறோன்னு சொல்லுங்க, நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் இது பாரதூரமாக பார்க்கப்படாது. ஆனால் ஒரு விலாயத்து உள்ளவங்க செய்யலாமா? செய்வாங்களா? அப்போ ஒவ்வொன்றையும் ஒரு சுண்ணத்தை கூட விட மாட்டார்கள். அது சுண்ணத்து தானே அப்படின்னு போக மாட்டாங்க. சுண்ணத்தல்லவா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததால் தான் இறை நெருக்கம் அவர்களுக்கு கிடைத்தது. இன்றைய உரை பூரா நசீகத்துகளாக அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன். அருமையான பெருமக்களே, இறை நெருக்கம், இறை அன்பர்களின் இறை நெருக்கம் என்பது இன்றைய உரை. எப்படி இந்த இறை நெருக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் என்றால், அல்லாஹ் விரும்பியது, அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையிலே இன்றைய நம்முடைய நாயகராக இருக்கக்கூடிய குத்துபுல் அக்தா கௌதுல் ஆலம் சையதுனா முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. அந்த அவங்க அம்மா 40 காசை இந்த பையில் வச்சு கொண்டு அனுப்புனாங்களா இல்லையா? தச்சு வச்சு அனுப்புனாங்க. திருடர்கள் பிடிச்சிக்கிட்டானோ, பிடிச்சிட்டா இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, கண்டுக்கிட இல்லை, கணக்கே எடுக்க இல்லை. இவங்களுக்கு எல்லாரும் அந்த அன்றைய காலத்திலலாம் வியாபாரிகள் போகும்போது கூட்டம் கூட்டமாக தான் போவாங்க, தங்களை பாதுகாப்புக்காகவும் போவாங்க. ஆனால் கொள்ளைக்காரர்கள் என்பவர்கள் பலவிதமாக இருந்தாங்க. தனியாக இருந்து கொள்ளை அடிக்கிறவன் இருந்தான். ஒரு 4-5 பேரை வச்சுட்டு பெரிய டீம் வச்சுக்கிட்டு தொழிற்சாலை மாதிரி டீம் வச்சு திருடுறவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இவங்களை பிடிச்சிக்கிடுச்சு. இவங்களுடைய எண்ணிக்கையை விட கொள்ளைக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வியாபாரிகள்லாம் போகும்போது தங்களுக்கு பாதுகாப்புக்காக சில வீரர்களை கூட்டு போவாங்க. 10 பேரை கூட்டு போவாங்கன்னு வைங்க, 100 திருடர்கள் வந்தால் என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது, உயிர் சேதம் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் எல்லாத்தையும் இப்போ அபகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓதுல கண்டுக்கிடவே இல்லை, யாருமே கண்டுக்கிட இல்லை. ஒருத்தன் மட்டும் அப்படியே அந்த கிராஸ் பண்ண, ஏய் தம்பி இனி என்னப்பா வச்சுருக்க, உன்ட ஏதா இருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறான். ஆமாம் இருக்குது அப்படின்னாங்க. என்ன இருக்குது? 40 தங்க காசு வச்சுக்கிறேங்கிறாங்க. 40 தங்க காசு வச்சுருக்கிறியா போயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, சும்மா அது சின்ன பிள்ளை ஏதோ விளையாடுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தன் வந்து கேட்கும்போதும் அதே மாதிரி சொல்கிறாங்க. இந்த செய்தி தலைவனுக்கு போன போதும் தலைவனை அவளை கூட்டு வர சொல்கிறாங்க. ஆளை கூப்பிடிச்சிட்டு வா, தம்பி நீ உங்ககிட்ட என்னப்பா இருக்குது? நான் 40 தங்க காசு வச்சுருக்கிறேன். எங்கப்பா ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை இல்லை, இந்த உள்பகுதியில் எங்கள் அம்மா வச்சு தச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 40 தங்க காசு இருக்குது. அப்படியே அரண்டு போயிட்டான். தம்பி ஒன்று நாங்கள் கணக்கிலே எடுக்கலையேப்பா, கணக்கிலே எடுக்க இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுட்டு போயிருப்போமே. அநியாயத்துக்கு 40 தங்க காசை கொண்டு வந்து கொடுக்குறிய நீ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, சும்மா கேட்டோம் என்னப்பா இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா போயிருப்போம். இப்போ ஒரு திருடன் வந்து நம்மகிட்ட பணம் இருக்குது, என்னப்பா வச்சுருக்கிறான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது பெரிய பொய்யாகுமா? ஆகாது. நம்முடைய பொருளை நம்ம பாதுகாக்கணும். இது நமக்கு உள்ள ஹுக்கும். நம்ம விலாயத்துடைய ஹுக்கும் வேறு, விலாயத்து வந்துட்டு அது நிலைமை வேறு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஓதுலாதன் சொன்னாங்களாம், நான் அப்படி சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மா என்னை அனுப்பும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் சொல்லாதேன்னு சொல்லி அனுப்புனாங்க. எங்கள் அம்மா என்னை அனுப்பும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கன்னு அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த திருடர்களுடைய தலைவனுடைய கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இந்த அதப்பு கூட என்கிட்ட இல்லையே. காலமெல்லாம் பொய் சொல்கிறேன், காலமெல்லாம் கபடம், காலமெல்லாம் குழப்பம், காலமெல்லாம் ஹராமான சம்பாத்தியம், அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அந்த இடத்துல கண்கள்லேருந்து அல்லாஹ் கல்பை மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். ஏன்னா லேசான ஆளுடைய வாயிலிருந்து வந்தது இல்லையே, ஓதுலாத்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்லவா. அவனுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி அவங்கெல்லாம் தௌபா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த தொழிலை விட்டு மீண்டும் வெளியில் வந்தாங்க. அவர்கள் பலருக்கு விலாயத்து கிடைத்தது என்பதெல்லாம் வரலாறு இருக்கிறது.
ஏன் காரணம் என்னன்னா, அந்த ஹலால் ஹராம பேர்னாங்க, இறையச்சம் இருந்தது. இந்த இறையச்சத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வை நெருங்கிட்டாங்க. அல்லாஹ்வை நெருங்கியதன் காரணத்தினால் அவர்கள் யாருக்கும் பயப்படலை. மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபஹு குல்லு ஷை. அல்லாஹ்வுக்கு யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு என்ற அடிப்படையிலே அவர்கள் முறையாக ஷரியத்தை பேணினார்கள். ஷரியத்திற்கு மேலாக அல்லாஹ்வினுடைய விருப்பத்தையே முழுமையாக கொண்டு, அவனுடைய ஹபீபினுடைய விருப்பத்தையே முழுமையாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றார்கள். அந்த நெருக்கத்தை விட வேறு எந்த நெருக்கமும் சிறந்ததல்ல. அதற்கு நிகராக இன்னொரு நெருக்கம் இல்லை. அதுதான் உண்மை. அதன் காரணத்தினால்தான் அவர்கள் இறை நேச செல்வர்கள். அவர்களுக்கு லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் இல்லை, ஆகிரத்தில் பயமும் இல்லை. எல்லாரும் பயந்து இருக்கும்போது அவங்க பயப்பட மாட்டாங்க. நம்ம நிலைமை என்னாகுமோன்னு எல்லாரும் கவலைப்படும் போது அவங்க கவலைப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட அச்சமற்ற நிலையிலே அவர்கள் ஆகிரத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அத்தகைய பெருமக்களை கொண்டாடுவது என்பதும் அவர்களை பற்றி பேசுவது என்பதும், அவர்களுக்காக நம்முடைய நேரத்தை பேசுவதற்காக கேட்பதற்காக நேரத்தை ஒதுக்குவது என்பதெல்லாம் இபாதத், அல்லாஹ்வுக்கு பிரியமானது. ஏன்னா அவருடைய நேசர்களை பற்றி பேசுகிறோம். அந்த வகையிலே இந்த கூட்டமும் அப்படி அமைகிறது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்து ஈரோலக சௌபாக்கியங்களும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குறைகளை மறைத்து விடுவானாக. ஆகிரத்தையும் இந்த உலகத்தையும் நமக்கு பாக்கியமாக ஆக்கி வைத்து நம்முடைய மரணத் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம்முடைய நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி வைப்பானாக. சாலிஹான ஆஷிக்கான கூட்டத்திலே என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.